Hi, I am Sabari, Career Analyst. Recent years, Coimbatore region emerged on one of the best engineering college, KPR Institute of Engineering and Technology. Students preference KPR institution 23rd position actually. So KPR TNEA code 2764 self-financing college, we already knew that. College 2009 established autonomous institution. NAC grade KPR Institute A grade actually. KPR so total 12 different branches 900 seats actually approved. So 5 branches are NBA accredited branches. என்னென்ன branch offer பண்றாங்க அப்படின்னா artificial intelligence and data science, computer science and engineering, biomedical engineering, chemical engineering, civil engineering, computer science and engineering, computer science and business system, electronics and communication engineering, electrical and electronics engineering, mechanical engineering, information technology, and last branch we have mechatronics engineering. So as I told you, KPR 12 different branches 900 seats offer பண்றாங்க. So 5 branches of NBA accredited branches. KPR பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் இயர்ஸ்ல ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ்லையுமே KPR ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு லாஸ்ட் 2 இயர்ஸ்ல. 2020-21 பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 71% தான் இருக்கு. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்ல 496 ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக பிளேஸ் ஆயிருக்காங்க. 21-22 அகாடமிக் இயர்ல பார்த்தோம் அப்படின்னா 63% பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே டவுன் தான் 71 63 குறைஞ்சிருக்கு. 461 ஸ்டூடெண்ட் தான் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஆனால் நீங்கள் 22-23 பாருங்க ஆல்மோஸ்ட் ரைட் எல்லாருமே பிளேஸ் ஆயிட்டாங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அத்தனை பிளேஸ் ஆயிட்டாங்க. 99% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க 2022-23. ஃபென்டாஸ்டிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 655 ஸ்டூடெண்ட் பிளேஸ் ஆயிருக்காங்க. பிளேஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஹையர் ஸ்டடிஸ் போயிருப்பாங்க. கேபிஆரோட மீடியன் சேலரியை பொறுத்த வரைக்கும் 2020-21 ஸோ 4 lakhs per annum அப்ராக்சிமேட்டாக இருந்திருக்கு. 21-22 3.36 lakhs per annum இருந்திருக்கு. 22-23 4.5 lakhs per annum இருக்கு. டீசென்டான சேலரி as well as so எக்ஸலண்டான பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க கேபிஆரை பொறுத்த வரைக்கும். தட் இஸ் ரீசன் வை ரீசெண்ட் இயர்ல கேபிஆர் ஆக்சுவலாக எமர்ஜ் ஆயிடுச்சு. பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் கேம்பஸ் இன்ட்ரிஸ் ஆக்சுவலி குட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் செகண்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் காலேஜோட அட்மாஸ்பியருக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிறதுக்கே டைம் எடுத்துக்கும். ஏன்னா ஸ்கூல் சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட், காலேஜ் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஸோ அந்த சிஸ்டமுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிறதுக்கு டேக் டெஃபினெட்லி 1 year. பட் செகண்ட் இயர் பிகினிங்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 4th இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத ப்ரீ பிளான் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு அல்டிமேட் சக்சஸ் ரீச் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க கேம்பஸ் என்ட்ரி த்ரூ பிளேஸ் நீங்க பிளான் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ட்ரை டு ஸ்டார்ட் ப்ரிப்பரிங் ஃபார் தி ஆப்டிடியூட் ஃப்ரம் தி செகண்ட் இயர் இட் செல்ஃப். ஸோ அதோட உங்களோட பேசிக்கான டெக்னிக்கல் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கோங்க. அனதர் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் நீங்க டெவலப் பண்ண வேண்டியது உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ். லைக் உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், அனலிட்டிக்கல் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில், கிரியேட்டிவ் ஸ்கில், இது எல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணும்போது தான் கேம்பஸ் உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைச்சிடும். சப்போஸ் நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ்க்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ஹையர் ஸ்டடிஸ் நீங்கள் போக போறீங்க டிசைட் பண்ணுங்க. எம்டெக் போக போறீங்களா, இல்லை எம்எஸ் போக போறீங்களா, இல்லை எம்பிஏ பண்ண போறீங்க டிசைட் பண்ணுங்க. எம்பிஏ ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ட்ரை டு கோ ஃபார் தி கேட் எக்ஸாமினேஷன். ஐஎம்க்கு டார்கெட் பண்ணுங்க. ஐஎம்ல கிடைக்கலனா கூட ஐஎம்க்கு ஈக்குவலண்டா இருக்கிற பி ஸ்கூல்ஸ்ல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். கேட் எக்ஸாமுக்கு பிளான் பண்ணீங்க அப்படின்னா யூ ஹாவ் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்க கேட் எக்ஸாம் கிராக் பண்ணிட்டு நல்ல ஸ்கோர் வச்சுன்னா நீங்க ஐஐடிஸ் போயிடலாம். இல்ல அப்படின்னா பப்ளிக் செக்டார்ஸ்ல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்கு. கேட்டை பொறுத்தவரை கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி ஆக்சுவலா அது மட்டுமே கிடையாது. கேட்டுக்கு ஒன்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஹை லெவல் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் நீங்க ஈஸியா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கேட் எக்ஸாம் த்ரூ உங்களுக்கு ஐஐடிலயோ இல்லை பப்ளிக் செக்டார்லயோ உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா கூட பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ்ல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான நாலேஜ் கண்டிப்பா நீங்க கேட் ப்ரிப்பேர் பண்ணும்போது கிடைச்சிடும். அதனால ட்ரை டு பிளான் இட். செகண்ட் இயர்ல பிளான் பண்ணுங்க. பிளைண்டா 4th இயர் வந்ததுக்கப்புறம் பிளான் பண்ணி டிசைட் பண்ணாதீங்க. ஏன்னா 4th இயர் 7th செமஸ்டர் வரும்போது கேம்பஸ் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடும். அட் த சேம் டைம் 8th செமஸ்டர் வரும்போது ஹையர் ஸ்டடிஸ்க்கான என்ட்ரன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதனால செகண்ட் இயர்ல பிளான் பண்ணிட்டு 4th செமஸ்டர்ல இருந்து எக்ஸிகியூஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. 5th செமஸ்டர் அண்ட் 6th செமஸ்டர் கம்ப்ளீட்டா உங்களோட சீரியஸான ப்ரிப்பரேஷன் நீங்க அந்த மூட்ல இருக்கும் போது டெஃபினட்டா நீங்க 4th இயர் வரும்போது கேம்பஸ் இன்டர்வியூல ஒரு வேலையோ இல்ல அப்படின்னா ஹையர் ஸ்டடிஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம வைடா நம்ம மாத்திரலாம். நெக்ஸ்ட் we are going to discuss KPR இன்ஸ்டிடியூட்ல ஆஃபர் பண்ற வேரியஸ் பிரான்ச்சஸோட கேட்டகரி வைஸ் லாஸ்ட் 3 இயர்ஸோட கட் ஆஃப் தான் டீல் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த வருஷம் என்ன மார்க் இருந்தா நீங்க சேஃப் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜென்ரலா கட் ஆஃப் 2 மார்க் இன்க்ரீஸ் ஆகும், 2 மார்க் டிக்ரீஸ் ஆகும், சம் மார்க் ரெஃபரன்ஸ் மார்க் வச்சு ஆக்சுவலாக சொல்லுவாங்க. பட் அக்கார்டிங் டு மீ இந்த மொமெண்ட்ல கண்டிப்பா நம்ம கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகும்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால அன்னெசரியா கன்ஃபியூஸ் ஆகாது. யூ ஹேவ்
சர்ப்ளஸ் டைம் ஆக்சுவலி. அட்மிஷன் ப்ராசஸ் ஆக்சுவலாக வந்து ஜூன் மந்த்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் கன்ஃபியூஸே ஆகாதீங்க. ஒரு சேஃபான மார்க் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாம். கட் ஆஃப் எகெயின் ஆஸ் ஐ டோல்ட் யூ க்ளோசிங் மார்க் ஆஃப் தி பர்டிகுலர் காலேஜ் அந்த கேட்டகரி அந்த பிரான்ச்சில். ஸோ அது எதனால இருக்கலாம், அது ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு வருஷமே மாறும். நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிற டேட்டா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கேபிஆர்ல வந்து எவ்வளோ ஒரு இம்பாக்ட் வந்து லாஸ்ட் ஆக்சுவல் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத. டெஃபினட்டா திஸ் இயர் ஆல்சோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டஃப் காம்படிஷன் ஃபார் தி கேபிஆர். எப்போ உங்களுக்கு தெரிய வரும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாக்டா தெரிய வரும். ஸோ அதனால இந்த வீடியோல உங்களுக்கு கொடுக்க போற டேட்டாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களோட மார்க் வந்து நான் சொல்ல போற மார்க் க்ளோஸா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்க பயப்படவே தேவையில்ல. கண்டிப்பா வந்து உங்களுக்கு சீட் கிடைச்சிடும் கேபிஎல் நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா. உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் கண்டிப்பா நீங்க கேட்கலாம். அதுக்காக டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப்ல குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட் எவர் டவுட்ஸ் யூ ஹேவ் டெஃபினெட்லி யூ கேன் போஸ்ட் அக்ராஸ். வி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. ஃபர்ஸ்ட் பிரான்ச் we are going to discuss about artificial intelligence and data science. 2020 டிபார்ட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 6 சீட்ஸ் ஆஃபர் பண்றாங்க. NBA அக்ரிடேஷன் கிடையாது. NBA அக்ரிடேஷன் பயப்பட நீங்க தேவையே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸோட பிரெஃபரன்ஸ்ல கேபிஆர்ல பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. ஜெனரல் கேட்டகரியில் லாஸ்ட் இயர் ஆக்சுவலா வந்து ஒரே ஒரு சீட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு. 183 அந்த சீட்டும் ஆக்சுவலா அலகேட் ஆயிருக்கு. 2022 பாருங்க 184 ஆக்சுவலா கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு மார்க் இங்க ரெடியூஸ் ஆயிருக்கு. ஒரு மார்க் ரெடியூஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் ஆக்சுவலி பிக் டீல் ஃபார் கேபிஆர். இந்த வருஷம் உங்களோட மார்க் வந்து ஆக்சுவலா ஒரு 184.5 க்ளோஸரா வரும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க பயப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க ஜெனரல் கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா கேபிஆர் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஆக்சுவலா 18 சீட்ஸ் வந்து அலகேட் ஆயிருக்கு. 2.5 மார்க் ஆக்சுவலா போன வருஷம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 2022 176.5 வரைக்கும் சீட் அலகேட் ஆயிருக்கு. 23ல 191 சீட் ஓபன் ஆயிட்டு 179 ஆக்சுவலா சீட் முடிஞ்சு. 191 to 179 இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் தான் சீட் ஆக்சுவலா அலகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மார்க் தான் என்ன சொல்லுவோம் கட் ஆஃப் மார்க் 179 தான். அப்ப இந்த வருஷமும் 179 இருந்தா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது கண்டிப்பா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மொமெண்ட் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படினாலும் மாறலாம். ஜஸ்ட் நீங்க பாருங்களேன் 2021ல 182 வரைக்கும் கிடைச்சிருக்கு. 22ல 176.5 வரைக்கும் கிடைச்சிருக்கு. 23 179 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அப்ப ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி மாறுதுன்றத பொறுத்து தான் அந்த பர்டிகுலர் காலேஜோட லாஸ்ட் அலகேட் ஆகிற மார்க் மாறும். அதனால ஓப்பனிங் மார்க்கும் பாருங்க 192 ஆக்சுவலா இருந்திருக்கு. அப்ப இந்த பிட்வீன் ரேஞ்சில தான் 18 சீட் அலகேட் இருக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. அப்ப இந்த வருஷம் இந்த கட் ஆஃப் மார்க் அப்படியே எதாலுமே இருக்கலாம். இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். இட் கேன் பி எனிதிங். ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுவும் கேபிஆர் மாதிரி இருக்கிற காலேஜுக்கு ரீசென்ட் இயர்ஸ்ல வந்து காம்படிஷன் ரொம்பவே டஃபா இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அவங்களுக்கு மார்க்குமே இன்க்ரீஸ் ஆகலாம் போன வருஷம் மார்க்ல இருந்தே. ஸோ என்னோட கால்குலேஷன் படி 183.75 தட் இஸ் இஃப் மார்க் இஸ் க்ளோசர் டு 184 மார்க் உங்களுக்கு வரும் கட் ஆஃப் வரும் அப்படின்னா TNEA மார்க் வரும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சேஃப் தான். உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் really ஹை. ஏன்னா இந்த மார்க் வந்து நான் வந்து அஷ்யூம் பண்ணி சொல்ல கிடையாது, கால்குலேட் பண்ணி மேத்தமெட்டிக்கலா கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம் தான். பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சீட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 3.89 மார்க் ஆக்சுவலா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 179 வரைக்கும் ஆக்சுவலா சீட் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி பாருங்க 175.11 கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி 2021 போனோம் அப்படின்னா 171.5 வரைக்கும் தான் ஆக்சுவலா சீட் அலகேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த வருஷம் கண்டிப்பா டஃப் காம்படிஷன் தான். பிசிஎம் கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா 177 தான் நீங்க கண்டிப்பா சேஃப். எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஆக்சுவலா வந்து 8 சீட் வந்து அலகேட் ஆயிருக்கு. ஹியர் ஆல்சோ இஃப் யூ லுக் அவுட் 5.5 மார்க் காட் இன்க்ரீஸ். 5.5 மார்க் அப்படின்னும் போது இட்ஸ் பிக் இம்பாக்ட் ஆக்சுவலி. ஏன்னா 0.5 ரேஞ்சில் ஒரு 500 ஸ்டூடெண்ட் எடுத்தோம் அப்படின்னாவே 5.5. ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க எவ்வளோ ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க கேபிஆர் அப்படின்றத. 2022ல 168.5 கிடைச்சிருக்கு. போன வருஷம் 188.5 ஃபர்ஸ்ட் சீட்டு எம்பிசி கேட்டகரியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்டோட மார்க் என்ன அப்படின்னா 188.5. ஸோ ஆனால் இந்த வருஷம் சீட் முடிஞ்ச மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 174.5. அப்ப கண்டிப்பா இந்த வருஷம் உங்களோட மார்க் வந்து ஒரு 177க்கு க்ளோஸா இருந்தா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். பயப்பட வேணாம் நீங்க. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 5 சீட் ஆக்சுவலா லாஸ்ட் அலகேட் இருக்கு. ஜஸ்ட் லுக் அவுட் த மார்க் ஹியர். 42.5 மார்க் காட் இன்க்ரீஸ். 2022ல 118.5 மார்க் கிடைச்சிருக்கு. ஆனா போன வருஷம் க்ளோசிங் மார்க் பாருங்க 161. எவ்வளவு ஒரு பெரிய ஜம்ப் பாருங்க. ஸோ அப்போ எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க கேபிஆர்ல ஜாயின் பண்றதுக்கு நமக்கு கிளியரா தெரியுது. எஸ்பெஷலி எஸ்சி கேட்டகரியில இந்த வருஷம் என்னோட ப்ரிடிக்ஷன் படி 148 மார்க் இருந்தா பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா 170.5 ஆக்சுவலா வந்து சீட் ஓப்பன் ஆயிருக்கு போன வருஷம். எஸ்சிஏ கேட்டகரியில 2 சீட் மேல அலகேட் ஆயிருக்கு. இங்கேயுமே ஒரு 43 மார்க் ஆக்சுவலா வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 163.5 ஓப்பன் ஆயிட்டு 161 சீட் ஆக்சுவலா முடிஞ்சிருச்சு. திஸ் இயர் ரைட் இஃப் மார்க் இஸ் க்ளோசர் டு 140.13 definitely have a good chance. SC கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் சீட் வந்து அலகேட் ஆகல. ஸோ அப்போ கேபிஆரோட AIDS that is artificial intelligence data science பொறுத்த வரைக்கும் this year also it's going to be a very tough competition.
என்ன மார்க் டிஎன்ஏ சேஃப் மார்க் என்ன கொடுத்துருக்கணும் அந்த மார்க்குக்கு நீங்க க்ளோஸர் ஆகியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சேஃப் தான். உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் ரியலி ஹை. Next branch, we are going to discuss about computer science and engineering. So another computer science related branch. But it's a specialized branch, artificial intelligence and machine learning specialized branch. 2022 தான் டிபார்ட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 60 சீட் ஆக்சுவலா ஆஃபர் பண்றாங்க. NBA அக்ரிடேஷன் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ்ல கேபிஆர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் 5th பொசிஷன் ஆக்சுவலா இருக்கு. ஜெனரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சீட் மட்டும் தான். ஹியர் ஆல்சோ 3.5 மார்க் காட் இன்க்ரீஸ். ஸோ போன வருஷம் 185 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் உங்க மார்க் வந்து 183.75 க்ளோஸ். கண்டிப்பா நீங்க சேஃப். பிசி கேட்டகரி கண்டிப்பா டஃப்பான காம்படிஷன் தான். 17 சீட் போன வருஷம் அலோகேட் ஆயிருக்கு. 5.5 மார்க், ஸோ அன்இமேஜினபிள் ஆக்சுவலா. 5.5 மார்க் வந்து பிசிகளை இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 189.5 ஓப்பன் ஆயிட்டு 180.50க்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பா இதோடவே கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஸ்லைட்லி ஹை. ஸோ உங்க மார்க் வந்து 182.79க்கு க்ளோஸர் இருந்தால் கண்டிப்பா நீங்க சேஃப் தான். அகைன் ஐம் டெல்லிங் யூ, இங்க கொடுத்திருக்க மார்க் இந்த 182.79, தட் இஸ் க்ளோசர் டு 183, ரைட்? இந்த மார்க் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கிடையாது. இந்த மார்க் இருந்தா நீங்க சேஃப்னு சொல்றேன். ஏன்னா மேத்தமெட்டிக்ல அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மார்க் டீப் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. உங்களுக்கு பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சீட் மட்டும் தான் அலோகேட் ஆயிருக்கு. ஸோ 14 மார்க் காட் இன்க்ரீஸ் ஹியர் as well. ஸோ 176க்கு ஆக்சுவலா வந்து சீட் முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் உங்க மார்க் வந்து ஒரு 170க்கு க்ளோஸ் வந்து கண்டிப்பா நீங்க சேஃப் தான். எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 8 சீட். ஹியர் ஆல்சோ ஜஸ்ட் லுக் 8 மார்க் ஆக்சுவலா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 163ல இருந்து 171 வரைக்கும் ஆக்சுவலா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 173.59 மார்க் இருந்தா கண்டிப்பா நீங்க சேஃப். எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 5 சீட் அலோகேட் ஆயிருக்கு. 26 மார்க் காட் இன்க்ரீஸ் லாஸ்ட் இயர். 176க்கு ஓபன் ஆயிட்டு 148க்கு ஆக்சுவலா முடிஞ்சிருச்சு. திஸ் இயர் ரைட், இஃப் your mark is closer to 141, so 142 ரேஞ்சுக்கு நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா சேஃப் தான். பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அதுமே ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி மாறலாம். ஏன்னா 2022ல பாருங்க 122 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஆனா போன வருஷம் மாறிடுச்சு 148 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப இந்த ரேஞ்சில், இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் மார்க், ரைட், 176 148க்குள்ள எவ்வளவு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலா சீட் அடைகிறோம். இதான் நான் சொல்லியிருந்த லாஸ்ட் இயருமே. கட் ஆஃப் மார்க், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றது நம்ம ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியோ இல்ல ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா நம்மளால ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியாது. அஷ்யூம் பண்ணி சொல்லலாம். பட் அஷ்யூம் பண்ணி சொல்லும் போது எந்த அளவுக்கு அதோட ப்ராபபிலிட்டி வந்து மேட்ச் ஆகணும் முன்னாடி எக்ஸாக்டா சொல்ல முடியாது. எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சீட் மட்டும் தான். 31.5 மார்க் காட் இன்க்ரீஸ் ஹியர் அண்ட் 150.5க்கு சீட் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் எஸ் கண்டிப்பா இதனால இருக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி ஒரு சீட் மட்டும் தான் அலோகேட் ஆகும். அதுவுமே எஸ்சிஏ கேட்டகரி ஸ்டூடெண்ட் யாரு வந்து ப்ரிஃபர் பண்றாங்க அவங்களோட மார்க்கை பொறுத்து தான் இருக்கு. ஸோ அப்புறம் 138, ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு 140க்கு க்ளோஸ் வந்து கண்டிப்பா சேஃப் தான் நீங்க. எஸ்டி கேட்டகரி ஆல்சோ ஒன்லி ஒன் சீட். ஸோ 123க்கு அந்த சீட் நேஷனல் லாஸ்ட் இயர் அலோகேட் ஆயிருக்கு. அப்போ சிஎஸ்சி, ஸோ கண்டிப்பா சிஎஸ்சி பிரான்ச் அப்படின்னாவே வந்து காம்படிஷன்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப் தான். கேபிஆர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் வந்து ஃபென்டாஸ்டிக்கான பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒவ்வொரு இயருமே கொடுத்துட்டு இருக்கனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்சோ நீங்க டேரக்டா காலேஜ் விசிட் பண்ணி பார்த்தா தெரியும். எக்ஸலண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்சுவலா இருக்கும் கேபிஆர்ல. ஸோ திஸ் இயர் ஆல்சோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப் காம்படிஷன். போன வருஷம் மார்க்கை பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே கிளியரா தெரியுது. ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க சேஃப் மார்க்குக்கு நீங்க க்ளோஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் really high. Next branch we are going to discuss about biomedical engineering. 2017ல டிபார்ட்மெண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. 66 ஆஃபர் பண்றாங்க. இன்டகிரேஷன் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ்ல 9th பொசிஷன்ல இருக்கு. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் என்னோட கைண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, சில ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் பயாலஜி ரிலேட்டடா படிக்கணும், எனக்கு வந்து வெட்டனரி சயின்ஸ் கிடைக்கல, அக்ரிகல்ச்சர் கிடைக்கல, ஃபிஷரி சயின்ஸ் கிடைக்கல, அதனால நான் வந்து இன்ஜினியரிங்ல வந்து பயோமெடிக்கல் சூஸ் பண்ண போறேன் சின்ஸ் இட் இஸ் ரிலேட்டட் த பயாலஜி அப்படின்ற மைண்ட் செட்ல தயவு செஞ்சு பயோமெடிக்கல் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பயோமெடிக்கல் அப்படின்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தான். நீங்க ஈஸி படிச்சாலுமே 6th or 7th செமஸ்டர்ல ஒரு எலக்டிவ் பேப்பர் நீங்க படிப்பீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒன் ஆஃப் த ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் அப்படின்றனால ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பாத்தீங்க அப்படின்னா நேரோ கம்ப்ளீட்டா. ஸோ ஒன்லி நீங்க பயோமெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல மட்டும் தான் உங்களால ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ஸ்ல யூஸ் பண்ற டிவைசஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ், அது மேனுஃபேக்சரிங் பண்ற இண்டஸ்ட்ரியில நீங்க ஒர்க் பண்ணலாம். சிமெண்ட்ஸ்லயோ இல்ல பிலிப்ஸ்லயோ காம் இண்டஸ்ட்ரியில நீங்க கண்டிப்பா ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். பட் அங்க நீங்க போயிட்டு ஒரு இன்ஜினியரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, அது என்ட்ரி லெவல்ல நீங்க என்டர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து யூஜி அப்படின்றது சஃபிஷியன்ட் கிடையாது. ஏன்னா காலேஜ் இட்ஸ் ரியலி மேட்டர்ஸ், ரைட்? இப்போ இந்தியாவில் இருக்கிற பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஐஐடிஸ் என்ஐடிஸ்ல படிச்சோம் அப்படின்னா ஈஸியா நம்ம கோர் இண்டஸ்ட்ரிக்குள்ள உள்ள போயிடலாம். பட் நம்ம ஒரு தமிழ்நாடுல இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ்ல படிக்கும் போது எந்த அளவுக்கு நமக்கு கோர்ல ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அப்படியே கிடைச்சு 1 or 2 வில் கெட் செலக்டட். பட்
நீங்க அதுல பிளேஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான டிட்டர்மினேஷன் இல்லாம நீங்க டெஃபினட்டா வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணக்கூடாது. யூசுவலாக ப்ராப்பர் பிளான். என்ன பண்ண போறோம், எம்டெக் பண்ண போறோமா, இல்லை அப்ரோட போய் எம்எஸ் பண்ண போறோமா, பிஹெச் வரைக்கும் போக போறோமா, யூ ஹேவ் டு பிளான் இட். ஸோ எந்த பிளானுமே இல்லாம தயவு செஞ்சு பயோமெடிக்கல் சூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் எனக்கு பயாலஜி ரிலேட்டடா படிக்கணும், அதனால பயோமெடிக்கல் சூஸ் பண்றேன் அப்படின்ற மைண்ட் செட் சூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா இது உங்களுக்கான கோர்ஸ் கிடையாது. ப்ராப்பரான பிளானோட நீங்க பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணும்போது தான் கண்டிப்பா உங்களால வந்து சக்சீட் ஆக முடியும். ஜெனரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 2 சீட் மட்டும் ஆக்சுவல் அலோகேட் ஆயிருக்கு. ஸோ இங்க ஆக்சுவல் 32 மார்க் குறைஞ்சிருச்சு. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் பண்ண கோர்ஸோட டாமினேஷன் லாஸ்ட் இயர் ரொம்பவே ஹையா இருந்தனால அதர் கோர்ஸோட கட் ஆஃப் மார்க் வந்து எல்லா காலேஜும் ஆக்சுவல் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் உங்க மார்க் 186.63 க்ளோஸ் தான் நீங்க சேஃப். பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 14 சீட் ஆக்சுவல் அலோகேட் ஆயிருக்கு. போன வருஷம் 9 மார்க் ஆக்சுவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 161 ஆக்சுவலா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ 181 ஓப்பன் ஆயிட்டு 161 கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் என்னோட கால்குலேஷன் படி உங்க மார்க் வந்து 168.4 இருந்தா கண்டிப்பா நீங்க சேஃப். பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2 சீட் லாஸ்ட் அலோகேட் ஆயிருக்கு. பட் இங்க 12.5 மார்க் ரெடியூஸ் ஆயிடுச்சு. 158.88 இருந்தா இந்த வருஷம் நீங்க சேஃப். தட் இஸ் இஃப் மார்க் இஸ் க்ளோசர் டு 115 இருந்தா கண்டிப்பா நீங்க சேஃப் தான். சீட் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓப்பனிங் மார்க் 153 ஆக்சுவலா போன வருஷம் ஓப்பன் இருக்கு. அதுக்கு முன்னாடி வருஷம் 165 ஆக்சுவலா வந்து சீட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் கேட்டகரி வி ஹேவ் எம்பிசி கேட்டகரி. லாஸ்ட் இயர் எம்பிசில 10 சீட் ஆக்சுவலா அலோகேட் ஆயிருக்கு. 22 மார்க் ஆக்சுவலா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 158.5க்கு முடிஞ்சிருக்கு போன வருஷம். ஆனா ஓப்பனிங் சீட் ஃபர்ஸ்ட் யார் எடுத்திருக்காங்க எம்பிசி கேட்டகரியில பயோமெடிக்கல் அப்படின்னா 169.5 இருக்க சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. ஆனா 2022ல பாருங்க 136 கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த வருஷம் கண்டிப்பா என்னோட கால்குலேஷன் படி உங்க மார்க் வந்து 155.80 தான் கண்டிப்பா நீங்க சேஃப். நெக்ஸ்ட் கேட்டகரி வி ஹேவ் எஸ்சி கேட்டகரி. ஸோ 3 சீட் கிடைச்சிருக்கு. 37.5 மார்க் ஆக்சுவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 123.27 தான் கண்டிப்பா இந்த வருஷம் சேஃப். நீங்க போன வருஷம் 127.5 ஆக்சுவலா சீட் முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வருஷம் 90 மார்க்கு ஆக்சுவலா வந்து சீட் முடிஞ்சிருக்கு. எஸ்சி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் வந்து டிராஸ்டிக் இன்க்ரீஸ் ஆகுது. இஸ் வாட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் ஹியர். எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 3 சீட் மட்டும் தான் அலோகேட் ஆயிருக்கு. 29 மார்க் லாஸ்ட் இயர் காட் இன்க்ரீஸ். இந்த வருஷம் ஒரு 140.86 கண்டிப்பா நீங்க சேஃப். எஸ்டி கேட்டகரியில போன வருஷம் அலோகேட் ஆகல. as I told you, நீங்க பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் பிளானோட சூஸ் பண்ணுங்க. ஹையர் ஸ்டடீஸ்க்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ரிசர்ச் வரைக்கும் நான் போகணும், ஐ வாண்ட் டு இன்வென்ட் சம்திங், ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க பயோமெடிக்கல். பிளானே இல்லாம பயோமெடிக்கல் சூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பயோமெடிக்கல் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்றது ரொம்பவே டஃப் ஆயிடும். நெக்ஸ்ட் பிரான்ச் we are going to discuss about chemical engineering. So 2016ல டிபார்ட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 60 சீட் ஆஃபர் பண்றாங்க. MBA accreditation கிடையாது. இட்ஸ் நாட் a problem. 11th பொசிஷன்ல ஆக்சுவலா இருக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் yes you have plenty of opportunities. கேம்பஸ் இன்டர்வியூல நீங்க ஜாப் கிடைக்கல நீங்க கவலைப்படாதீங்க. ட்ரை டு எக்யூப் யுவர்செல்ஃப். கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்றது நீங்க செகண்ட் இயர் திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கேம்பஸ் இன்டர்வியூல உங்களுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னாலுமே வெளியில வந்ததுக்கப்புறம் டெஃபினட்டா உங்களுக்கு ஜாப் கிடைச்சிடும். என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா ட்ரை டு பிளான் இட் ஃபார் எம்டெக். ஸோ ஐஐடிஸ்ல இல்லை என்ஐடிஸ்ல அட்லீஸ்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான பிளான் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க கோர் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸ்டேபிளான ஜாப் டெஃபினட்டா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஜெனரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 சீட் மட்டும் ஆக்சுவல் அலோகேட் ஆயிருக்கு. 2020 சீட் அலோகேட் ஆகல. போன வருஷம் 164 வரைக்கும் கிடைச்சிருக்கு. திஸ் இயர் யா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ சேஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி எனிதிங். உங்க மார்க் வந்து ஒரு 165க்கு க்ளோஸரா இருந்தா கண்டிப்பா பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த வருஷம். பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 16 சீட் ஆக்சுவலா வந்து அலோகேட் ஆயிருக்கு. போன வருஷம் 30 மார்க் ஆக்சுவலா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கேபிஆர்ல போன வருஷம் எல்லா கோர்ஸுக்குமே வந்து டிராஸ்டிக்கா வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. Is what we can understand so far. 2023ல 185.5 கிடைச்சிருக்கு. பட் 157.5க்கு சீட் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் என்னோட ப்ரெடிக்ஷன் படி 156. ஏன்னா ஆல்ரெடி இங்க டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல வந்து கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான் கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வருஷம் ஒரு 156 இருந்தா கண்டிப்பா நீங்க சேஃப் தான். நெக்ஸ்ட் கேட்டகரி வி ஹேவ் பிசிஎம் கேட்டகரி. ஒரே ஒரு சீட் மட்டும் தான் 149.5க்கு அந்த சீட்டுமே கிடைச்சிருக்கு லாஸ்ட் இயர். எம்பிசி கேட்டகரி போன வருஷம் 9 சீட் கிடைச்சிருக்கு. 23 மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கட் ஆஃப் மார்க் 136 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வருஷம் 113க்கு ஆக்சுவலா கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த வருஷம் உங்க மார்க் வந்து ஒரு 142. ஏன்னா கேபிஆர் பொறுத்த வரைக்கும் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதனால தான் வந்து எல்லா பிரான்ச்லையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 3 சீட் அலோகேட் ஆயிருக்கு. ஸோ 26 மார்க் இங்கேயுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 132 வரைக்கும் கிடைச்சிருக்கு போன வருஷம். அதுக்கு முன்னாடி வருஷம் 106. ஸோ போன வருஷம் ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி தான் எஸ்சி கேட்டகரி ஆல்சோ எஸ்சி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க கேபிஆர். தட் இஸ் ரீசன். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 3 சீட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஸோ 128 வரைக்கும் அலோகேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வருஷம் சீட்டே வந்து அலோகேட் ஆகல. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சீட் அலோகேட் ஆயிருக்கு. 108 மார்க் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் எஸ்சி ஸ்டூடெண்ட் யார் இருக்கிறாங்க அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்றத பொறுத்து ஆக்சுவலா வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கலாம். கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எஸ் கண்டிப்பா வந்து ஒரு டஃப்பான காம்படிஷன் கிடையாது கேபிஆர் பொறுத்த வரைக்கும். பட் செக்கு ப்ரிஃபரன்ஸ் ஸ்டூடெண்ட் சைடில் அதிகமாக இருக்கனால இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்க சேஃப் மார்க்கு க்ளோஸராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் ரியலி ஹை. ஏன்னா ஆல்ரெடி மார்க் வந்து
drastically increase ஆயிடுச்சு 2022 ல 23. Next branch we are going to discuss about civil engineering, one of the core engineering. We know that 2009 டிபார்ட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 60 சீட் ஆக்சுவலா ஆஃபர் பண்றாங்க. NBA கிரேடேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ், தட் இஸ் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆக்சுவலா வந்து சிவில் இன்ஜினியரிங் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே சிவில் இன்ஜினியரிங் நெக்லெக்ட் பண்ணிடுறீங்க. பட் சிவில் இன்ஜினியரிங் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டே இருக்காது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகல அப்படின்னா கண்ட்ரியோட எக்கனாமி ஆக்சுவலா வந்து டெவலப் ஆகும். ஸோ தட் இஸ் ரீசன் வை சிவில் இன்ஜினியரிங் இஸ் கால்ட் அஸ் ஒன் ஆஃப் த கோர் இன்ஜினியரிங். ஸோ டோன்ட் நெக்லெக்ட். ஸோ ட்ரை டு எக்யூப் யுவர் செல்ஃப். நீங்க என்ன பிரான்ச் நீங்க படிச்சாலுமே சரி, கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணுது. யூட்டிலைஸ் பண்ணா அதுக்கான ஸ்கில் தேவை. கண்டிப்பா மெட்டீரியல் சயின்ஸ் அப்படின்றது சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மெயின் ஏரியா கேன் ஃபோக்கஸ். ஆக்சுவலி அட்வான்ஸ் டெக்னாலஜி பேஸ் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் ஆக்சுவலா வந்து சிவில் இன்ஜினியரிங்ல வந்து இன்வென்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. டெஃபினட்டா நீங்களும் மெட்டீரியல் சயின்ஸ், தட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டடா உங்களோட நாலேஜ் நீங்க டெவலப் பண்ணிட்டு அதுக்கான ஸ்கில்ஸ் நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ வாட் யூ ஹேவ் டு சிம்பிள் ஐடியா. ஸோ சிவில் இன்ஜினியரிங் நீங்க ஜாயின் பண்ணுங்க. கேபிஆர் கூட நீங்க தாராளமாக படிக்கலாம். படிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா செகண்ட் இயர் as I told you, try to start preparing for the gate entrance. நீங்க ஐஐடிஸ்ல போயிட்டு நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ரிலேட்டடா நீங்க பிஜி படிக்கும் போது எல்என்டி லெவல்ல இருக்கிற கம்பெனிஸ் வந்து டைரக்டா வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் பிரைவேட் செக்டார்ஸ்ல. ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல உங்களுக்கு வந்து அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சிவிலை பொறுத்த வரைக்கும். பட் இதெல்லாம் யாருமே தெரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. பிகாஸ் யூ ஆர் நாட் ரெடி டு லிசன் வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் ஃபார் சிவில் இன்ஜினியரிங். எல்லாருமே என்ன பண்றீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓடிடுறீங்க. பட் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் பண்ண இண்டஸ்ட்ரி ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. அதை யார் பில்ட் பண்ணுவா? கண்டிப்பா சிவில் இன்ஜினியரிங் படிச்சுன்னா பில்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ யாரோட நெசசிட்டி ஃபர்ஸ்ட் வருது? சிவில் இன்ஜினியரிங்கோட நெசசிட்டி தான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக இருக்கு. டோன்ட் நெக்லெக்ட் சிவில் இன்ஜினியரிங். இஃப் யூ ஹேவ் அ சான்ஸ் டு கெட் சிவில் இன்ஜினியரிங் அட் கேபிஆர், டெஃபினெட்லி யூ கேன் சூஸ் இட். பட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, பிளான் இட். செகண்ட் இயர் பிளான் பண்ணுங்க, எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. தேர்ட் இயர்ல இருந்து டெஃபினட்டா நீங்க ஃபோர்த் இயர் முடிச்சுட்டு வரும்போது அல்டிமேட் சக்சஸ் கிடைக்கும். ஜெனரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் எந்த சீட்டுமே ஆக்சுவலாக அலகேட் ஆகல. பிசி கேட்டகரியில் 18 சீட் ஆக்சுவல் அலகேட் ஆயிருக்கு. 18 மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எங்கேயுமே 135.5 கிடைச்சிருக்கு 2022ல. பட் 23ல 153.5 ஆக்சுவலாக கிடைச்சிருக்கு. திஸ் இயர் the competition can increase. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் உங்க மார்க் நாட் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், உங்க மார்க் வந்து 158.15 க்ளோஸ் வந்து கண்டிப்பா நீங்க சேஃப். பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சீட் மட்டும் ஒன்று அலகேட் ஆயிருக்கு. 31.5 மார்க் ஹியர் ஆல்சோ காட் இன்க்ரீஸ். ஸோ 121.5 தான் இந்த வருஷம் நீங்க கண்டிப்பா சேஃப் சீட் இருக்கிற பாசிபிலிட்டிஸ் அதிகம் தான். எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 8 சீட் ஆக்சுவலா போன வருஷம் கிடைச்சிருக்கு. 22 மார்க் ஆக்சுவலா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கட் ஆஃப் மார்க்ல 118ல இருந்து 140 மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கேபிஆர் அப்படின்ற ஒரு வேர்டுனாலே பிராண்ட் வேல்யூ பயங்கரம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா கேபிஆருக்கு. 145.19 தான் கண்டிப்பா நீங்க சேஃப் இந்த வருஷம். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 5 சீட் ஆக்சுவலா இன்க்ரீஸ், 5 சீட் ஆக்சுவலா அலகேட் ஆயிருக்கு. 128.4 இருந்தா சேஃப். பிகாஸ் லாஸ்ட் இயர் ஆல்சோ ரைட், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் they got it for 128 மார்க். எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 24 மார்க் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. நம்ம டிஸ்கஸ் பண்ண வரைக்குமே இதான் டிராஸ்டிக் டிக்ரீஸ் ஆக்சுவலா. 3 சீட் ஆக்சுவலா அலகேட் ஆயிருக்கு. இந்த வருஷம் உங்களோட மார்க் வந்து 133.33 தான் சேஃப். நீங்க எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் சீட் வந்து அலகேட் ஆகல. நெக்ஸ்ட் பிரான்ச் we are going to discuss about ஸ்டூடெண்ட்ஸோட மோஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரான்ச்சான கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான். கேபிஆர்ல 2010ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 180 சீட்ஸ் ஆஃபர் பண்றாங்க. NBA கிரேட் பிரான்ச் தான். ஸோ நாட் ஓன்லி கேபிஆர், எந்த காலேஜிங் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற பிரான்ச் ஆக்சுவலா கேபிஆர் பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்பட தேவையில்ல. கண்டிப்பா உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சிரும். அதுக்கான ஸ்கில்ஸ் நீ டெவலப் பண்ணணும். கேபிஆர்ல ஜாயின் பண்ணி எனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படிலாம் வந்து யாராலுமே கேரண்டியா சொல்ல முடியாது. அது காலேஜ்லயே சொல்ல முடியாது. சில கம்பெனிஸ் வந்து ஹிஸ்டரி ஆஃப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக்காவே பாத்தீங்க அப்படின்னா 10th +2 காலேஜ், ஸோ இந்த மூணுலயுமே வந்து 75% அண்ட் எபோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க சேஃப். டைரக்டா நீங்க வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே சில கம்பெனிஸ் ஆக்சுவலா வந்து கொடுப்பாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ரிட்டன்ல பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் வந்து செக் பண்ணுவாங்க. தட் இஸ் உங்களோட குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் எபிலிட்டி அண்ட் அலாங் வித் தட் சம் டெக்னிக்கல் கொஸ்டின். சப்போஸ் இப்போ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி இருந்தால் கண்டிப்பா வந்து கோடிங்கோ இல்லை எரர் டிபங்கிங் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுவே ரொம்ப பேசிக்ஸாக தான் இருக்கும். அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். நீங்க பயப்படவே தேவை கிடையாது. சில கம்பெனிஸ்ல குரூப் டிஸ்கஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, சில கம்பெனிஸ்ல குரூப் டிஸ்கஷன் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் தேர்ட் ரவுண்ட் மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா ஹெச்ஆர் இன்டர்வியூ தான் இருக்கும். அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான் கண்டிப்பா டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும். டெக்னிக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹெச்ஆர் இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஹெச்ஆர் போயிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பா நீங்க வந்து பிளேஸ்ட் ஆனதுக்கான அஷூரன்ஸ் டெஃபினட்டா நம்ம சொல்லலாம். ஏன்னா ஹெச்ஆர் பொறுத்த வரைக்கும் சேலரி நெகோசியேஷன் அண்ட் நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க, ட்ரூத்ஃபுல்லா இருக்கிறீங்களா அப்படின்றத மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க கேபிஆர் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்ற மைண்ட்ஸ்ல நீங்க இருக்கக்கூடாது. செகண்ட்ல நீங்க உங்களோட எஃபோர்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். சப்போஸ் நீங்க கேம்பஸ் இன்டர்வியூ மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னா
ஏன்னா ஆப்டிடியூட் நீங்க கிளியர் பண்ணா அடுத்த ரவுண்டுக்கே போக முடியும். ஸோ வெரி பேசிக் திங் இஸ் ஆப்டிடியூட். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் சால்விங் ஆப்டிடியூட் ஃப்ரம் தி செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ். கண்டிப்பா காலேஜ்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க. பட் அபார்ட் ஃப்ரம் த ட்ரைனிங் யூ ஹேவ் டு சால்வ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நீங்க நிறைய சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ப்ராக்டிஸ் ஆகும்போது வாட் ஆர் கொஸ்டின்ஸ் தட் வில் பி ஆஸ்க்ட் இன் த இன்டர்வியூ ப்ராசஸ், ரைட்? ஈஸிலி யூ கேன் கிராக் இட். சப்போஸ் கேம்பஸ் எனக்கு ஐடியாவே கிடையாது, ஐ வாண்ட் டு ரீச் பிக், ஐ வாண்ட் டு கெட் இன் டு த பிக் கம்பெனி அப்படின்ற மாதிரி பிளான் இருந்துச்சு அப்படின்னா டெக்னிக்கலா உங்களை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். செலக்ட் அ சர்டைன் டொமைன். என்ன டொமைன்ல நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்றத பிளான் பண்ணி அந்த டொமைன் சூஸ் பண்ணுங்க. லைக் நீங்க நெட்வொர்க் ஒர்க் பண்ண போறீங்களா, இல்ல கோடிங் ஒர்க் பண்ண போறீங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் பண்ண போறீங்களா, டேட்டா அனலிஸ்டா ஒர்க் பண்ண போறீங்களா, இல்ல மெஷின் லேர்னிங்ல ஒர்க் பண்ண போறீங்களா, யூ ஹேவ் டு டிசைட் என்ன பர்டிகுலர் டெக்னாலஜி நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னு டிசைட் பண்ணுங்க. டிசைட் பண்ணிட்டு செகண்ட் இயர்ல இருந்து அந்த டொமைன்குள்ள என்டர் ஆகிறதுக்கான டெக்னாலஜி நீங்க வந்து கத்துக்கோங்க. ஏன்னா டெக்னாலஜி நீங்க கத்துக்காம ஜஸ்ட் தியரிட்டிக்கலா நீங்க படிச்ச நாலேஜ் வச்சு மட்டுமே கம்பெனிக்குள்ள போக முடியாது. பேசிக்கலி இட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். எஸ், தட் இஸ் டேம் ஷூர். பட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி இஸ் ஆல்சோ ரியலி இம்பார்ட்டன்ட். பேசிக் இன்ஜினியரிங் நாலேஜ் அலாங் வித் தட் டொமைன் நாலேஜ், அது கூட உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் நீங்க எக்ஸலண்டா டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியில வந்ததுக்கு அப்புறம் சப்போஸ் உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல உங்களுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னாலுமே வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏகப்பட்டது கிடைக்கும் உங்களுக்கு. பட் என்னோட கைண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா நீங்க தேர்ட் இயர்ல இருந்து இன்டர்ன்ஷிப் போக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ சேலரியே கொடுக்கலனா கூட பரவாயில்ல. சில கம்பெனிஸ் இன்டர்ன்ஷிப் ஆக்சுவலாக வந்து பே பண்ணுவோம், சில கம்பெனிஸ்ல பேவே பண்ணலாம் கூட. இட்ஸ் ஓகே, யூ ஹேவ் டு டேக் த ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் யூ ஷுட் நோ ஹவு த ரியல் டைம் ப்ராஜெக்ட் இஸ் ரன்னிங், ரைட்? எப்படி ரியல் டைம்ல வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்றாங்க, டீமை எப்படி ஒர்க் பண்றாங்க, ப்ராசஸ் பிசினஸ் ப்ராசஸ் எப்படி நடக்குது, எவ்ரி திங் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க படிக்க போறது இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ், ரைட்? யூ ஆர் கோயிங் டு பி இன்ஜினியர். ஸோ அப்போ நீங்க செகண்ட் இயர் தான் நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். எஸ், ஐ எம் அன் இன்ஜினியர் அப்படின்றது நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். ஐ எம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஸோ அந்த ஃபீல் உங்களுக்குள்ள வரும்போது தான் நீங்க அடுத்த பாத்துக்கு நீங்க வந்து செலக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி டொமைனை செலக்ட் பண்ணுங்க, அதுக்கான இன்டென்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த கம்பெனியில் கொடுக்குறாங்கன்றத பாருங்க, அதை பார்த்து அப்ளை பண்ணிட்டு ஸ்டார்ட் டூயிங் யுவர் இன்டர்ன்ஷிப் ஃப்ரம் தி தேர்ட் இயர் ஆன்வர்ட்ஸ். ஜெனரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எஸ், ஒரே ஒரு சீட் மட்டும் ஆக்சுவலாக அலோகேட் ஆயிருக்கு போன வருஷம். ஸோ 192. ஸோ ஹை காம்படிஷன். 192 ஆக்சுவலாக வந்து சீட் முடிஞ்சிருக்கு. பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 59 சீட் அலாட் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு மார்க் ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 182.5 வரைக்கும் கிடைச்சிருக்கு போன வருஷம். திஸ் இயர் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி a very tough competition for KPR. ஏன்னா ஓப்பனிங் மார்க் பாருங்க 198.5. ஆக்சுவலாக எஸ்எஸ்எல் நீங்க எடுத்தீங்கன்னா 198.5க்கு முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் இருக்க ஸ்டூடெண்ட்டுமே வந்து செலக்ட் பண்றாங்க கேபிஆரா. பிசிஎம் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 4 சீட் ஆக்சுவல் அலோகேட் ஆயிருக்கு. இங்கேயும் ஒரு 6 மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் 178 நீங்க க்ளோஸ் கண்டிப்பா சேஃப். எம்பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 24 சீட் கிடைச்சிருக்கு. ஹியர் ஆல்சோ 8.07 மார்க் காட் இன்க்ரீஸ். 2022ல 169க்கு சீட் கிடைச்சிருக்கு. போன வருஷம் 177க்கு கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் என்னோட கால்குலேஷன் படி உங்க மார்க் வந்து 180 க்ளோஸ் கண்டிப்பா சேஃப். நீங்க எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 16 சீட் ஆக்சுவல் அலோகேட் ஆயிருக்கு. 23.5 மார்க் காட் இன்க்ரீஸ். சோ மை காட், great jump actually. 149.5 கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் எஸ், நம்ம டிஸ்கஸ் பண்ண வரைக்குமே எஸ்சி கேட்டகரியில ஸ்டூடெண்ட்ஸோட பிரெஃபரன்ஸ் கேபிஆருக்கு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு போன வருஷம். ஸ்டில் திஸ் இயர் ஆல்சோ கேன் இன்க்ரீஸ். ஸோ அப்போ உங்க மார்க் வந்து 154.22 கண்டிப்பா நீங்க சேஃப். எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2 சீட் அலோகேட் ஆயிருக்கு. ஹியர் ஆல்சோ 34.5 மார்க் காட் இன்க்ரீஸ். லாஸ்ட் இயர் 158 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் என்னோட கால்குலேஷன் படி 153 தான் கண்டிப்பா நீங்க சேஃப் தான். எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சீட் மட்டும் ஆக்சுவலாக அலோகேட் ஆயிருக்கு. 3.5 மார்க் எஸ்டி கேட்டகரியுமே லாஸ்ட் இயர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ 156.5 வரைக்கும் போன வருஷம் சீட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ எஸ்சி ஹை காம்படிஷன், எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வெரி லெஸ், எஸ்டி ஆல்சோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் கம்மி அப்படின்றனால இந்த மார்க்கு நீங்க க்ளோஸ்னா சேஃப் தான். பட் அதுவுமே ரேங்க் லிஸ்ட் வந்தா எக்ஸாக்டா தெரிஞ்சு நமக்கு இந்த வருஷம் இங்கேயுமே மார்க் இன்க்ரீஸ் ஆக போதா இல்லையா அப்படின்றது. அப்ப கேபிஆர் சிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எஸ், திஸ் இயர் இட்ஸ் கோயிங் டு பி வெரி 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 டஃப் காம்படிஷன். ஸோ கண்டிப்பா உங்களோட மார்க் வந்து பிசி கேட்ல இருந்தீங்க அப்படின்னா 187க்கு நீங்க க்ளோஸா இருக்கும் போது தான் உங்களுக்கான பாசிபிலிட்டி ஐயா இருக்கும். நெக்ஸ்ட் பிரான்ச் we are going to discuss about computer science and business system. another computer science related branch தான். computer science and business system 2022 டிபார்ட்மெண்ட் எஸ்டாப்லிஷ் இருக்காங்க. 60 சீட் ஆஃபர் பண்றாங்க. இன்டெகிரேஷன் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸோட பிரெஃபரன்ஸ்ல 6th பொசிஷன் ஆக்சுவலா சிஎஸ்பிஎஸ் இருக்கு. ஜெனரல் கேட்டகரி ஒரே ஒரு சீட் மட்டும் அலோகேட் இருக்கு. 183.33 வரைக்கும் கிடைச்சிருக்கு போன வருஷம். பிசி கேட்டகரி 20 சீட் ஆக்சுவலா கிடைச்சிருக்கு. 3 மார்க்ஸ் காட் இன்க்ரீஸ். 177.5 கிடைச்சிருக்கு. ஓப்பனிங் மார்க் பாருங்க 190.5 வரைக்கும் ஆக்சுவலா 190.50 ஓப்பன் ஆயிருக்கு. இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு 180 க்ளோஸா இருக்க சான்சஸ் அதிகம். இருந்தா கண்டிப்பா நீங்க சேஃப் தான். பிசிஎம் கேட்டகரிக்கு ஒரே ஒரு சீட் மட்டும் கிடைச்சிருக்கு போன வருஷம். 10.5 மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 169.5 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் என்னோட கால்குலேஷன் படி உங்க மார்க் வந்து 164.25 க்ளோஸ் தான் கண்டிப்பா நீங்க சேஃப். எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 7 சீட் கிடைச்சிருக்கு. 7.5 மார்க் காட் இன்க்ரீஸ்ட். 170.5 வரைக்கும் கிடைச்சிருக்கு போன வருஷம். அதுக்கு முன்னாடி வருஷம் 163 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் உங்க மார்க் ஆக்சுவலா 171.70 கண்டிப்பா நீங்க சேஃப் தான்.
எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 5 சீட் கிடைச்சிருக்கு போன வருஷம். 46.5 மார்க், நியர்லி 50 மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. 95 மார்க்ல இருந்து 141.5 மார்க், எவ்வளோ ஒரு பெரிய இன்க்ரீஸ் பாருங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேல போறது சான்ஸ் கம்மி தான். ஸோ இந்த வருஷம் ஒரு 130 ஒரு 126.5 நீங்க க்ளோஸ் ஆன சேஃப் தான். SCA பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சீக்மெண்ட் அலோகேட் ஆயிருக்கு. ஸோ ஹியர் ஆல்சோ ஜஸ்ட் லுக் 46.5 மார்க் ஹியர் ஆல்சோ காட் இன்க்ரீஸ். ஸோ இந்த வருஷம் 127.25 க்ளோஸ் ஆன சேஃப் நீங்க. STA பொறுத்த வரைக்கும் very less number of seats as I told you, but look at the mark 153 இருக்க ஸ்டூடெண்ட் ஆக்சுவலா வந்து KPR ப்ரிஃபர் பண்றாங்க. ஃபேண்டாஸ்டிக் ஆக்சுவலி. CS BS பொறுத்த வரைக்கும் this year also it's going to be very tough competition. ஆல்ரெடி எல்லா கேட்டகரியிலும் மார்க் வந்து டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் இன்னும் ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் தான் ஆக்சுவலா. நான் கொடுத்திருக்க சேஃப் மார்க் க்ளோஸரா இருந்தா really you have a good chance. Next branch, we are going to discuss about electronics and communication engineering. Circular branches, students would preference. First branch, 2009 department established 120 seats offer பண்றாங்க. NBA accredited branch தான். Students would preference EC department 4th position இருக்கு. General category பொறுத்த வரைக்கும் yes, no seats allotted last year. BC கேட்டகரியில 39 சீட் கிடைச்சிருக்கு. Here also 3.5 mark increase, 179 வரைக்கும் போர்ஷன் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் என்னோட கால்குலேஷன் படி உங்க மார்க் வந்து ஒரு 182 க்ளோஸா இருந்தா கண்டிப்பா நீங்க சேஃப். கண்டிப்பா KPR தான் ஜாயின் பண்ண போறேன், ஈஸி தான் படிக்க போறேன் அப்படின்னா 182 தான். நீங்க பயப்படாதீங்க, சீட் கண்டிப்பா கிடைச்சிரும் உங்களுக்கு. BCM கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா 2 சீட் அலோகேட் ஆயிருக்கு போன வருஷம். 173.1 தான் கண்டிப்பா நீங்க சேஃப். ஏன்னா போன வருஷம் பாருங்களே 2 சீட்டு தான். 182க்கு ஒரு ஸ்டூடெண்ட், 172.5க்கு ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ அப்போ எவ்வளோ பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க, யார் KPR ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்றத மேட்ரு. ஏன்னா 182 இருந்து 172.5 வேற யாருமே இல்லையா, அடுத்த மார்க் 172.5 தான் இருந்திருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவங்களோட ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி வேற ஏதாவது காலேஜ் சூஸ் பண்ணிருக்கலாம். திஸ் இஸ் ரீசன் வை ஐ அம் ஆல்வேஸ் இன்சிஸ்டிங் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகிற வரைக்கும் நம்மளால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் சொல்ல முடியாது. ஏன்னா அட்மிஷன் டைம் வரைக்கும், அட்மிஷன் அன்னைக்கு வரைக்குமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மோஸ்ட்லி யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸை மாறலாம். பட் இன்னைக்கு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட் தான். அவங்க செல்ஃபாக டிசைட் பண்ண அளவுக்கு இன்னைக்கு கேப்பபிளாக இருக்கிறாங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக நீ அதை பேஸ் பண்ணி கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். MBC கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 17 சீட் ஆக்சுவலாக அலோகேட் ஆயிருக்கு. ஹியர் ஆல்சோ 4.5 மார்க் காட் இன்க்ரீஸ். ஸோ லாஸ்ட் இயர் 171 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் என்னோட கால்குலேஷன் படி உங்க மார்க் வந்து ஆக்சுவலா 173.75 தான் கண்டிப்பா நீங்க சேஃப். SC கேட்டகரியில லாஸ்ட் இயர் 10 சீட் ஆக்சுவலா அலோகேட் ஆயிருக்கு. ஸோ 147.50 வரைக்கும் போன வருஷம் சீட் கிடைச்சிருக்கு. 23.5 மார்க் காட் இன்க்ரீஸ்ல ஆச்சு. ஸோ அப்போ இந்த வருஷம் உங்களோட மார்க் வந்து 148.93. That is, if our mark is 149, definitely you are safe. No need to worry about the admission. SCA category பொறுத்த வரைக்கும் 3 சீட் கிடைச்சிருக்கு. 134.5 வரைக்கும் ஆக்சுவலா சீட் அலோகேட் ஆயிருக்கு. 32 மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் 128 நீங்க க்ளோஸ் பண்ணா கண்டிப்பா சேஃப் தான். ST கேட்டகரியில போன வருஷம் சீட் எதுவுமே அலோகேட் ஆகல. ECA பொறுத்த வரைக்கும் this year also it's going to be a very very tough competition for KPR. ஸோ அதனால நான் கொடுத்துருக்க சேஃப் மார்க்கு நீங்க க்ளோஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சேஃப் தான், பயப்படவே தேவை கிடையாது. நெக்ஸ்ட் பிரான்ச் we are going to discuss about another core engineering EEE. 2009 டிபார்ட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 60 சீட் ஆக்சுவலா ஆஃபர் பண்றாங்க. NBA அக்ரிடேட் பிரான்ச் தான். ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ்ல 7th பொசிஷன்ல ஆக்சுவலா வந்து EEE டிபார்ட்மெண்ட் இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா EEE செலக்ட் பண்ணலாமா செலக்ட் பண்ணக்கூடாதா. எல்லாருமே EEE டஃப்ன்றாங்க, EEE படிச்சா வேலை கிடைக்காதுன்னு சொல்றாங்க. இது ட்ரூத்தா? EEE அப்படின்றது இட் இஸ் another circuit branch, right? ஸோ ஈஸி மட்டுமே வந்து படிச்சா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வைடர் அப்படின்றது கிடையவே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் EEEக்கு தான் வந்து உடனே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஈஸி நம்ம கம்பேர் பண்ணும் போது. ஏன்னா ஈஸி வந்து ஜென்ரலி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு வந்து கோர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை கிடைக்கலனா கூட நான் வந்து சாஃப்ட்வேர்ல போய் நான் ஒர்க் பண்றேன் அப்படின்ற மைண்ட் செட்டை செலக்ட் பண்ணுவாங்க. பட் நீங்க சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற ஸ்கில் இருந்தா போதும். அதுக்கு என்ன நீங்க பிரான்ச் படிக்கணும்ன்ற நெசசிட்டி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு யூஎஸ்லயோ இல்ல யூகேலயோ ஈவன் இந்தியால கூட பாத்தீங்க அப்படின்னா டிகிரி இல்லாம கூட ஆக்சுவலா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில கம்பெனிஸ் வந்து வேலை பண்றாங்க பை ப்ரூவிங் தயர் ஸ்கில்ஸ். ஆக்சுவலி உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒரு கம்பெனில தான் ஒர்க் பண்ணணும் நெசசிட்டி கிடையவே கிடையாது. நீங்க ஃப்ரீலான்சராகவே நீங்க கண்டிப்பா நீங்க ஒர்க் பண்ணலாம். ஆப் டெவலப்பரா ஒர்க் பண்ணலாம், வெப்சைட் டெவலப்பரா ஒர்க் பண்ணலாம். யூ கேன் ஏர்ன் மணி இன் டாலர்ஸ் ஆஸ் வெல். பட் வாட் இஸ் திங் ரெக்வயர்ட் ஸ்கில். நமக்கு கோடிங் பண்ண தெரியும், அவ்வளவுதான். அதுக்கு வந்து EEE இல்ல வந்து நமக்கு வந்து ஈஸி தான் படிச்சோம் நெசசிட்டி கிடையாது. இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஐ ஹோப் எவ்ரி ஒன் யூ நியூ அபவுட் சுந்தர் பிச்சை, ரைட்? ஸோ இன்னைக்கு என்ன ஹைட்ல இருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அவரு பேசிக்கா படிச்சது பாத்தீங்க அப்படின்னா யூஜி படிச்சது ஐஐடியில் என்ன அப்படின்னா மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியர் தான் படிச்சார். ஆனா அவரோட பேசிக் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கோடிங் தான் அவரோட பேசிக் இன்ட்ரெஸ்ட். அதனால அதை டெவலப் பண்ணிக்கிட்டாரு. நவ் ஹி இஸ் இன் த கூகுள் ஆக்சுவலி.
அப்போ உங்களுக்கு என்ன பிரான்ச் கிடையாது பத்தி கவலையப்படாதீங்க. ட்ரை டு செலக்ட் த பர்டிகுலர் பிரான்ச். பட் நீங்க என்ன ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்க போறீங்க, இந்த 4 இயர்ஸ் ஆஃப் பிரீத்திங் பிளானிங் என்ன ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணிக்க போறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட கெரியர் கம்ப்ளீட்டா இருக்க போகுது. கிராஸ் மேஜரா போனாலுமே ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஒரு சர்டைன் பாயிண்ட்க்கு அப்புறம் நீங்க மேனேஜ்மெண்ட் லெவலில் தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. டெக்னிக்கலா ஒர்க் பண்றது குறைஞ்சிரும். சப்போஸ் நீங்க வந்து ரிசர்ச்ல ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் டெக்னிக்கலா ஒர்க் பண்ணுவீங்க. நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஜாயின் பண்றீங்க. பட் எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்க அப்படின்னா நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா தான் இருப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் லெவலுக்கு போயிட்டு அடுத்த லெவலுக்கு நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுங்க. So, அப்போ business administration skill is really important if you want to reach a great height. ஸோ அதனால தான் சுந்தர் பிச்சையுமே நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா பிஇ பண்ணாங்க, அதுக்கப்புறம் எம்எஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எம்பிஏ பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வி நோ தட் ரைட். ஸோ இன்னைக்கு என்ன பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு கண்டிப்பா தெரியும். ட்ரிபிள் அப்படின்றது ஒரு கஷ்டமான பிரான்ச் கிடையாது. ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் பிரான்ச் தான். பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸோட அப்ளிகேஷன் ஆக்சுவலாக வந்து அதிகமாக இருக்கும். இன்ஜினியரிங் அப்படின்றது அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் தான். ஸோ அப்போ பிசிக்ஸோட நாலேஜும் மேத்தமெட்டிக்ஸோட நாலேஜும் இல்லாமல் கண்டிப்பாக இன்ஜினியரிங் படிக்க முடியாது. எஸ்பெஷலி நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேத்தமெட்டிக்ஸோட நாலேஜ் இல்லாமல் நீங்கள் டெஃபினட்டாக படிக்க முடியாது. ட்ரிபிளி படிக்க போறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் பிசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது தான் ட்ரிபிளி டெஃபினட்டாக படிக்க முடியும். கோர் இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் பிளேஸ் ஆகணும் ட்ரிபிளி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னா டெஃபினட்டா யூ ஹாவ் டு கிராக் எக்ஸாமினேஷன். ஏன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸ், கவர்மெண்ட் கோர் செக்டார்ஸை பொறுத்த வரைக்கும் பிளண்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். ஒவ்வொரு வருஷமும் யூபிஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியரிங், தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன், கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ், எவ்ரி இயர் பீப்புள் தேர் ரெக்ரூட்டிங். பட் எவ்வளவு பேர் வந்து கிராக் பண்றாங்க? இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம் கிராக் பண்ணிட்டு போறாங்க. எவ்வளவு பேர் வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் எக்ஸாம் கிராக் பண்ணிட்டு ஜாயின் பண்றாங்க ஜூனியர் இன்ஜினியரிங். டிஎன்பிசி வி நோ பீப்புள் தேர் ஆக்சுவலி ஜாயின் பிகாஸ் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ எப்படி உங்களால வந்து 4th இயர் வரும்போது கிராக் பண்ண முடியும் அப்படின்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரைட். ஸோ நான் பிகினிங் ஆஃப் த வீடியோல சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு பிளான் இட். நீங்க செகண்ட் இயர்ல 4th, 3rd செமஸ்டர் நீங்க பிளான் பண்ணணும். இதுதான் நான் பண்ண போறேன். ஏன்னா கேம்பஸ் இன்டர்லாம் வேணாம் பண்ண கேம்பஸ் இன்டர்லாம் ஐடிலாம் போயிட்டு ஒர்க் பண்ண போறது கிடையாது. ஐ எம் கோயிங் டு ஒர்க் இன் ஒன்லி கோர் இண்டஸ்ட்ரி. ஸோ நான் வந்து தெர்மல் பவர் பிளான்ட்ல ஒர்க் பண்ண போறேன், இல்ல சோலார் பவர் பிளான்ட்ல ஒர்க் பண்ண போறேன், விண்டேஜ்ல ஒர்க் பண்ண போறேன். ஐ எம் கோயிங் டு ஒர்க் இன் ஸ்விட்ச் கியர் இண்டஸ்ட்ரி, ஐ எம் கோயிங் டு ஒர்க் இன் டிரான்ஸ்ஃபார்மர் இண்டஸ்ட்ரி, இல்ல எலக்ட்ரிக் கேபிள்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண போறேன், இல்ல ஐ எம் கோயிங் டு ஒர்க் இன் த கம்யூனிகேஷன் செக்டர். யூ ஹேவ் டு டிசைட். திஸ் வாட் ஐ எம் சேயிங். நீங்க ஒரு டொமைன் என்ன டொமைன்ல ஒர்க் பண்ண போறன்றதே தெரியாம நீங்க பாட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா 4th இயர் வந்ததுக்கு 4th இயர் முடிச்சதுக்கு அப்புறம் யோசிப்பீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோ அபவுட் யூ. உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத பாருங்க. என்ன டொமைன்ல உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்றத பாருங்க. அந்த டொமைனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கிராப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்கில்ஸ் நீங்க என்ன டெவலப் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு யூ ஷுட் ஸ்டார்ட் டெவலப்பிங் யுவர் ஸ்கில். தட் இஸ் நீங்க டெக்னிக்கலா உங்க ஸ்கில் நீங்க டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்ல பொசிஷன் நீங்க வந்து பிளேஸ் ஆகலாம். பட் இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே ப்ராப்ளம் கிடையாது. அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரை டு ஸ்ட்ரென்தன் யுவர் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங். அலாங் வித் தட் டெவலப் யுவர் சாஃப்ட் ஸ்கில். சாஃப்ட் ஸ்கில் கூடவே இன்னொரு முக்கியமான ஸ்கில் நீங்க டெவலப் பண்ணணும். என்ன அப்படின்னா லேர்னிங் நியூ திங்ஸ். தட் இஸ் டெக்னாலஜி அப்டேஷன் ஆகுது அப்படின்னா அதை நீங்க கத்துக்கிறதுக்கு எப்பவுமே நீங்க ரெடியா இருக்கணும். இதெல்லாம் நீங்க 4 இயர்ஸ் நீங்க இன்ஜினியரிங் படிக்கும் போது நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கா என்ட்ரி லெவல்ல ஒரு 25,000 to 30,000 சேலரியில டெஃபினட்டா யூ வில் கெட் அ ஜாப். பிரைவேட் இண்டஸ்ட்ரியில நான் சொல்றேன். இதுவே நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நீங்க கிராக் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா யூ கேன் கெட் ஆக்சுவலி அல்டிமேட் சக்சஸ். ஒரு ஸ்டேபிளான ஜாப் கிடைக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அன்சர்டனிட்டிஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகம். ஏன்னா என்னைக்கு எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா சொல்லணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்ட் பிசினஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல்ல தான் இருக்கும் ஆக்சுவலா. தட் இஸ் எம்என்சிஸ் நம்ம சொல்லுவோம், மல்டிநேஷனல் கம்பெனிஸ் ரைட். அப்போ ஒரு வேர்ல்டோட எக்கனாமி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் பண்ண கம்பெனிஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். பட் எலக்ட்ரிக்கல் பேஸ்ட் கம்பெனிஸ் இட்ஸ் நாட் லைக் தட் ரைட். ஏன்னா உங்க வீட்ல எவ்வளவு ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்றீங்க, உங்க வீட்ல நீங்க எவ்வளவு எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் யூஸ் பண்றீங்க, எவ்ரிடே இட் காட் எவ்ரிடே கண்டிப்பா வந்து டிப்ரெஷன் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கும். அப்போ நம்ம புதுசாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அது மட்டுமே கிடையாது, டெவலப் ஆகிட்டு தான் அது மட்டுமே கிடையாது, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும், நீட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும், பவர் ஆல்சோ ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த பவர் ஆல்சோ ரைட், இட் நெவர் ஸ்டாப். அப்போ கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் அவங்க சைட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, தெர்மல் பவர் பிளான்ட் பண்ண முடியலையா அடுத்து அவங்க ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிக்கு போவாங்க. ஸோ அப்போ இப்படிதான் நீங்க திங்க் பண்ணணும். அப்போ ட்ரிபிளுக்கு எவ்வளோ ஒரு வைடரான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இப்போ இருக்கு அப்படின்றது டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும். பட் ஆஸ் ஐ டோல்ட் யூ ஹேவ் டு டெவலப் யுவர் ஸ்கில். ஒரு பர்டிகுலர் டொமைனை செலக்ட் பண்ணுங்க. உங்க இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் திங்க் பண்ணிட்டு அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் இயர்ல இருந்து கண்டிப்பா நீங்க எந்த பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங், நாட் ஒன்லி ட்ரிபிள் இ, வாட் எவர் யுவர் பிரான்ச் யூ ஆர் ஸ்டடிங், ஒரு ப்ராப்பர் டிட்டர்மினேஷனோட உங்களோட பிளானை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது
கண்டிப்பா அல்டிமேட்டான சக்சஸ் நீங்க ரீச் பண்ண முடியும். ஸோ ட்ரை டு செலக்ட் ட்ரிபிள் இ. டோன்ட் பேனிக் அபவுட் ட்ரிபிள் இ. படிக்க முடியுமா, படிக்க முடியாது, அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வேணாம். கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. என்னோட சிம்பிள் அட்வைஸ், ட்ரை டு ஸ்டார்ட் ப்ரிப்பரிங் ஃபார் தி கேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் தி செகண்ட் இயர். உங்களுக்கு ஐஐடிஸ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னாலுமே கண்டிப்பா பப்ளிக் செக்டார்லயோ இல்லை கவர்மெண்ட் செக்டார்லயோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஃபோர்த் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது. அது மட்டுமே கிடையாது, நீங்க கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ரீச் ஆகிற நாலேஜ் டெஃபினெட்லி பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஜெனரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஒரே ஒரு சீட் மட்டும் அலோகேட் ஆயிருக்கு. ஸோ 10 மார்க்ஸ் ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் 178 வரைக்கும் இருந்தால் சேஃப் ஆக்சுவலா. பட் வி கான்ட் ப்ரெடிக்ட் ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்க போறாங்க அப்படின்றது. பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 17 சீட் ஆக்சுவலாக இங்கே கிடைச்சிருக்கு. போன வருஷம் 4.5 மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு போன வருஷம். இந்த வருஷம் 175 க்ளோஸ் தான் கண்டிப்பா நீங்க சேஃபும். ஏன்னா போன வருஷம் நீங்க பாருங்களேன் 190.5 ஓப்பன் ஆயிட்டு 173 வரைக்கும் ஆக்சுவலா சீட் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வருஷம் 168.5 ஆக்சுவலா சீட் கிடைச்சிருக்கு. திஸ் இயர் டெஃபினெட்லி ரைட். அக்கார்டிங் டு மை கால்குலேஷன், இஃப் யுவர் மார்க் இஸ் க்ளோசர் டு 175 யூ ஹேவ் அ குட் சான்ஸ். பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சீட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. 4 மார்க் காட் இன்க்ரீஸ்ட். 165 கிடைச்சிருக்கு போன வருஷம். இந்த வருஷம் என்னோட கால்குலேஷன் படி 160 இருந்தா கண்டிப்பா நீங்க சேஃப். எம்பிசி கேட்டகரி 9 சீட் ஆக்சுவலா போன வருஷம் கிடைச்சிருக்கு. 9.5 மார்க் காட் இன்க்ரீஸ் திஸ் இயர். இஃப் யுவர் மார்க் இஸ் க்ளோசர் டு 168.9 ரியலி வார் சேஃப். கண்டிப்பா நீங்க கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம் ரேங்க் லிஸ்ட் வர வரைக்கும். எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 5 சீட் கிடைச்சிருக்கு. 45.5 மார்க் காட் இன்க்ரீஸ் லாஸ்ட் இயர். 124.30 ஆக்சுவலா வந்து இருந்தா கண்டிப்பா சேஃப். எஸ்சிஏல ஒரே ஒரு சீட் nearly 50 mark increase ஆயிடுச்சு போன வருஷம். this year right, anything can happen. Adding to my calculation, ஒரு 108 நீ க்ளோஸ் பண்ணா கண்டிப்பா சேஃப். எஸ்டி கேட்டகரி ஒரே ஒரு சீட் அலோகேட் ஆயிருக்கு. 27.5 மார்க் காட் இன்க்ரீஸ் லாஸ்ட் இயர். if your mark is closer to 110 definitely over also really safe. so நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண மாதிரி ட்ரிபிள் இ பொறுத்த வரைக்கும் yes you have actually a plenty of opportunities but only one thing required, determination. என்ன பண்ண போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வேலையை நீங்க செகண்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ட்ரிபிள் இக்கு கிடைக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேற எந்த பிரான்ச்சுக்குமே ஆக்சுவலா வந்து கிடையாது. நெக்ஸ்ட் பிரான்ச் we are going to discuss about mechanical engineering, another core engineering. 2009 டிபார்ட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மென்ட்ங்க 60 சீட் ஆக்சுவலா ஆஃபர் பண்றாங்க. NBA கிரேட் பிரான்ச்ல ஸ்டூடண்ட்ஸோட பிரெஃபரன்ஸ்ல 10th பொசிஷன் ஆக்சுவலா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. ட்ரிபிள் இக்கு சொன்ன மாதிரி தான் மெக்கானிக்கலுக்குமே plenty of opportunities இருக்கு. பட் ப்ராப்பர் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் that is highly essential. ஒரே ஒரு சீட்மெண்ட் ஆக்சுவலா கேட் ஆயிருக்கு. 171 ஆக்சுவலா அந்த சீட்டுமே கிடைச்சிருக்கு போன வருஷம். பிசி கேட்டகரியில 19 சீட் அலோகேட் ஆயிருக்கு. ஹியர் ஆல்சோ 9 மார்க் காட் இன்க்ரீஸ். ஸோ 159 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் உங்க மார்க் வந்து 163 க்ளோஸ் வந்து கண்டிப்பா நீங்க சேஃப் தான். பயப்படாதீங்க, கண்டிப்பா சீட் கிடைக்கும் உங்களுக்கு. பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2 சீட் மட்டும் கிடைச்சிருக்கு போன வருஷம். 15.5 மார்க் காட் இன்க்ரீஸ் ஃப்ரம் 126.5 இருந்து 142 ஆக்சுவலா வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 143.5 தான் கண்டிப்பா சேஃப் நீங்க. எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 7 சீட் ஆக்சுவலா போன வருஷம் கிடைச்சிருக்கு. 30 மார்க் ஆக்சுவலா லாஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 152.50 வரைக்கும் கிடைச்சிருக்கு போன வருஷம். பட் ஓப்பனிங் மார்க் பாருங்க 163. ஆல்ரெடி இங்க டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆனால இந்த வருஷம் உங்க மார்க் வந்து ஒரு 115 கண்டிப்பா நீங்க சேஃப் தான். கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹை தான் ஆக்சுவலா. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 4 சீட் ஆக்சுவலா கிடைச்சிருக்கு. 54 மார்க் இன்க்ரீஸ் ஹியர் this year right. if your mark is closer to 122 you have a better chance. SDA கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2 சீட் அலோகேட் இருக்கு. 11.5 மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு ஹியர் ஆல்சோ. 129.75 தான் சேஃப் நீங்க. எஸ்டி கேட்டகரியில போன வருஷம் சீட் அலோகேட் ஆகல. Next branch we are going to discuss about information technology. So 2022 டிபார்ட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 60 சீட் ஆக்சுவலா ஆஃபர் பண்றாங்க. இன்டகிரேஷன் கிடையாது. ஸ்டூடண்ட்ஸோட பிரெஃபரன்ஸ்ல 3rd பொசிஷன் ஆக்சுவலா இருக்கு. ஐடி ஜெனரல் கேட்டகரி எந்த சீட்டுமே அலோகேட் ஆகல. பிசி கேட்டகரியில 18 சீட் போன வருஷம் அலோகேட் ஆயிருக்கு. 1.5 மார்க் ஆக்சுவலா வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 184.48 தான் கண்டிப்பா சேஃப் நீங்க இந்த வருஷம். ஏன்னா ஓப்பனிங் மார்க் மட்டும் இல்ல 197 ஆக்சுவலா ஓப்பன் ஆயிருக்கு. 181 ஆக்சுவலா முடிஞ்சிருக்கு. So this year right, if your mark is closer to 184 you really have a good chance. So ஐடியா பொறுத்த வரைக்கும் என்னோட கைண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா try to concentrate on network side. So ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயம் உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா CCNA சர்டிஃபிகேஷன் தான். நீங்க கேம்பஸ் இன்டர்வியூல உங்களுக்கு வேலை கிடைக்கலமே பயப்படாதீங்க. செகண்ட்ல இருந்து CCNA ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க CCNA சர்டிஃபைட் நெட்வொர்க் இன்ஜினியர் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஏன்னா உங்க ரெஸ்யூம்ல நீங்க ஆட் பண்ணலாம். CCA சர்டிஃபைட் நெட்வொர்க் இன்ஜினியரிங் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிஸ்கோலயே ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டுமே கிடையாது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐடி எனேபிள்டு சர்வீசஸ் தான் வந்து பிசினஸ் ரொம்பவே அதிகம். ஸோ plenty of opportunities are there. பட் நெட்வொர்க்ஸை பொறுத்த வரைக்கும் very basic thing, right? So you require actually a CCNA certification if you want to get into the good MNC. So try to start preparing for CCNA from the second year. அது மட்டுமே கிடையாது, ட்ரைனிங் எடுக்கிறது மட்டுமே கிடையாது. யூ ஹாவ் டு கிளியர் CCNA சர்டிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் ஆஸ் வெல். ஸோ ட்ரை டு கிளியர் இட். ஸோ கிளியர் பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சீட் தான் கேட்டகரியில் இருக்கு. 0.47 மார்க் அதுவுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு போன வருஷம். 171.5 வரைக்கும் முடிஞ்சிருக்கு சீட் போன வருஷம். இந்த வருஷம் இட் கேன் பி இன்க்ரீஸ்
175 தான் கண்டிப்பா நீங்க சேஃப் தான். MBC கேட்டகரி போன வருஷம் 8 சீட் ஆக்சுவலா அலோகேட் ஆயிருக்கு. ஸோ 4 மார்க் ஹியர் ஆல்சோ இன்க்ரீஸ் 176.5 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ 178.39 தான் கண்டிப்பா நீங்க சேஃப். எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 7 சீட் ஆக்சுவலா அலோகேட் ஆயிருக்கு. 8 மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 146 வரைக்கும் போன வருஷம் கிடைச்சிருக்கு. ஆனா ஓப்பனிங் மார்க் பாருங்க 186. ஸோ 153 தான் கண்டிப்பா சேஃப். நீங்க SCA ஒரே ஒரு சீட்டு 36.5 17 மார்க் இங்க ரெடியூஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா அன்பார்ச்சுனேட்டா. 145 தான் கண்டிப்பா சேஃப் இந்த வருஷம். எஸ்டி கேட்டகரியில போன வருஷம் சீட்டே அலோகேட் ஆகல. ஸோ ஐடி கேபிஆர் பொறுத்த வரைக்கும் எஸ் டெஃபினெட்லி திஸ் இயர் ஆல்சோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப் காம்படிஷன். ஸோ உங்களோட மார்க் வந்து பிசில இருந்தீங்கன்னா ஒரு 185 க்ளோஸர் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் தான். நெக்ஸ்ட் கேட்டகரி we are going to discuss about Mechatronics Engineering 2022ல டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிருக்காங்க. 60 சீட் ஆஃபர் பண்றாங்க. இன்டகிரேஷன் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ்ல 8th பொசிஷன்ல இருக்கு. என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா instead of selecting Mechatronics Engineering try to select Mechanical Engineering and do PG in Mechatronics. ஸோ அப்பதான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வளர மாறும். நீங்க யூஜிலேயே ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸா போயிட்டீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நேரம் ஆயிடும். உங்ககிட்ட ப்ராப்பர் பிளான் இருக்கு, உங்ககிட்ட பேக்கப் ஆப்ஷன் இருக்கு, ரிசோர்ஸ் இருக்கு, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. எனக்கு மெக்கட்ரானிக்ஸ் படிச்சாலுமே வேலை கிடைக்கிறதுக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதர்வைஸ் ட்ரை டு திங்க் 1 or 2 times before selecting Mechatronics. ஜெனரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் ஒரே ஒரு சீட்மெண்ட் அலோகேட் ஆயிருக்கு. 12 மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் 170.8 இருந்த கண்டிப்பா நீங்க சேஃப் சீட் கிடைக்கிற பாசிபிலிட்டிஸ் அதிகம் தான். பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 11 மார்க் ஹியர் ஆல்சோ காட் இன்க்ரீஸ். 17 சீட் ஆக்சுவல் அலோகேட் ஆயிருக்கு போன வருஷம். 177.5 ஓபன் ஆயிட்டு 164.5 முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் சேம் திங் கேன் ஹேப்பன். ஸோ 165 நீங்க க்ளோஸரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சேஃப் தான் நீங்க. பிசிஎம் கேட்டகரி ஒரே ஒரு சீட்மெண்ட் அலோகேட் ஆயிருக்கு. ஸோ 9.5 மார்க் ஹியர் ஆல்சோ இன்க்ரீஸ். ஸோ 159 வரைக்கும் கிடைச்சிருக்கு போன வருஷம். இந்த வருஷம் உங்க மார்க் வந்து ஒரு 155 க்ளோஸ் அந்த கண்டிப்பா நீங்க சேஃப் தான். MBC கேட்டகரி 8 சீட் ஆக்சுவல் அலோகேட் ஆயிருக்கு. 12 மார்க் ஆக்சுவலா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 156 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. This year, right, if your mark is closer to 160, definitely have a good chance. SC கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 5 சீட் ஆக்சுவலா போன வருஷம் அலோகேட் ஆயிருக்கு. 36.5 மார்க் இன்க்ரீஸ் லாஸ்ட் இயர். ஏன்னா 94.5க்கு 2022ல கிடைச்சிருக்கு. ஆனா போன வருஷம் பாருங்க 130 வரைக்கும் ஆக்சுவலா வந்து கிடைச்சிருக்கு சீட்டு. இந்த வருஷம் ஸோ 125க்கு க்ளோஸா இருந்தா சேஃப் தான் நீங்க. ஏன்னா எஸ்சி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி நம்ம வந்து மேக்ஸிமம் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. சம்டைம்ஸ் இன்ஜினியரிங் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, சம்டைம்ஸ் இன்ஜினியரிங் ப்ரிஃபரன்ஸ் பயங்கரமா கொடுப்பாங்க. கேபிஆர் மாதிரி இருக்கிற காலேஜுக்கு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் லாஸ்ட் இயர் ஆக்சுவலி டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் ஃபர்தர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 3 சீட் ஆக்சுவலா அலோகேட் ஆயிருக்கு. ஹியர் ஆல்சோ 36.5 மார்க் காட் இன்க்ரீஸ். ஸோ அப்போ உங்க மார்க் வந்து 137.25 கண்டிப்பா சேஃப். ஏன்னா 186.5க்கு ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துருக்காங்க. ஓ மை காட். எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் எந்த சிட்டி மேட்ச்ல அலோகேட் ஆகல. நம்ம டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் தெரிஞ்சிருக்கும் டீடைலா உங்களுக்கு கேபிஆருக்கு போன வருஷம் எந்த அளவுக்கு ஒரு டஃப்பான காம்படிஷன் இருந்திருக்கு அப்படின்றது. ஏன்னா 2021 and 22 கட் ஆஃப் நம்ம பார்க்கும்போது பெரிய இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறது கிடையாது. ஒரு ஆவரேஜான காலேஜ் தான் ஆக்சுவலா Tier 2 லெவல் தான் ஆக்சுவலா இருந்திருக்கு. பட் 2023ல பாத்தீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி பிளேஸ்மெண்ட் ரைட் 99% ஆஃப் பிளேஸ்மெண்ட் இன் 2022 and 23. That is the reason why KPR got picked up now, which is in the top 30 college list actually இருக்கு. இது இன்னும் கண்டிப்பா further increase ஆகும் because KPR management they are very keen ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்ளீட்டா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸை டெவலப் பண்ண அப்படின்றதுக்காக various steps they are actually taking. So if you are really interested in KPR, definitely you can choose. Next area we are going to discuss KPR ஓட overall trend. நான் படிச்சா KPRல மட்டும் தான் படிப்பேன், எனக்கு என்ன மார்க் இருந்தா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு சார், எனக்கு எந்த சினாலும் ஓகே சார், ஐ அம் ரெடி வித் KPR அப்படின்றத பார்க்கலாம். நாம ஜெனரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 163க்கு ஆக்சுவலா சீட் முடிஞ்சிருக்கு 2022ல. 23ல பாருங்க 164 ஆக்சுவலா முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு மார்க் ஆக்சுவலா இன்க்ரீஸ் ஆயிடுது. இது வந்து ஆக்சுவலா லீஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரான்ச். ஸோ 12th பொசிஷன்ல இருந்த பிரான்ச்சோட கட் ஆஃப் மார்க் இது ஆக்சுவலா. அதே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கிற பிரான்ச் பாருங்க 199க்கு ஆக்சுவலா கிடைச்சிருக்கு. 2023ல 192. ஸோ இங்க ஆக்சுவலா பெரிய வேரியேஷன் தான். ஏன்னா 199 சூஸ் பண்ண ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா பர்பஸ்ஃபுல்லா சூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு பிஹெச்டி கிடைச்சிருக்கும், SSN கிடைச்சிருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்து KPR வராங்கன்னா பிகாஸ் தி காட் ஆக்சுவலி சர்டன் பர்பஸ். ஸோ அதெல்லாம் இங்க ஆக்சுவலா பெரிய சேஞ்ச், பட் இட்ஸ் நாட் ஆக்சுவலி பிக் டீல் ஹியர். பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 127.5ல இருந்து 153.5 26 மார்க் ஆக்சுவலா போன வருஷம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஹையஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரான்ச்லயே பாருங்க ஒரு மார்க் ஆக்சுவலா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ உங்க மார்க் வந்து 153ல இருந்து 182 இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த வருஷங்களோட மார்க் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா KPRல ஏதாவது ஒரு பிரான்ச் ஷோர் ஷார்ட்டா உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் எனக்கு சிஎஸ்சி வேணும், ஐடி வேணும், இசி வேணும், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான பிரான்ச் நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண சேஃப் மார்க்கெட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் க்ளோஸ் பண்ண கண்டிப்பான சான்ஸ் அதிகம் தான். பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 31 மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. லீஸ்ட் ப்ரிஃபர் பிரான்ச்ல 105ல இருந்து 137 ஆக்சுவலா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஹியர் ஆல்சோ ஜஸ்ட் லுக் 175.1 இருந்து 179 ஆக்சுவலா போயிடுச்சு. 3.81 மார்க் காட் இன்க்ரீஸ் ஹியர் ஆஸ் வெல்.
எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 23 மார்க் ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஹியர் ஆல்சோ 4.5 மார்க் காட் இன்க்ரீஸ். ஸோ லோவஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரான்ச் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஹையஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரான்ச்ல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எஸ்சி ஆல்சோ த சேம் திங் 47.5, இங்க 23 மார்க் ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ எஸ்சியை பொறுத்த வரைக்கும் வெரி டஃப் காம்படிஷன் திஸ் இயர் ஆல்சோ. 127ல இருந்து 160 இந்த ரேஞ்சுக்குள்ள உங்க மார்க் இந்த வருஷம் இருந்துச்சு அப்படின்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹேவ் குட் சான்ஸ் டு கெட் கேபிஆர் எனி பிரான்ச் தான். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஹியர் ஆல்சோ 37 மார்க் காட் இன்க்ரீஸ். 7.5 மார்க் வந்து ஹையஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரான்ச் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எஸ்டிலையும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுப்பா. ஸோ எனக்கு இது வரைக்கும் நான் அனலைஸ் பண்ண காலேஜஸ்ல கேபிஆர்ல மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா எல்லா பிரான்ச்லயுமே வந்து கட் ஆஃப் வந்து டிராஸ்டிக் ஆக்சுவலா வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ பேஸ் பண்ணி ஒரு காலேஜ் செலக்ட் பண்றாங்க. கேபிஆர்ல 99% ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்தனால தான் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் கம்ப்ளீட்டா வந்து கேபிஆர் பக்கம் போயிடுச்சு. திஸ் இயர் ஃபார் கேபிஆர் இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டஃப் காம்படிஷன். ஏன்னா கேபிஆர்ல ஆல்ரெடி கட் ஆஃப் எல்லா கேட்டகரியுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றது கண்டிப்பா நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் தான் தெரிய வரும். அது மட்டுமே கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் எப்படினாலுமே மாறலாம். ஸோ தட் நான் மேத்தமெட்டிக்கலா உங்களுக்கு கால்குலேட் பண்ண அந்த சேஃப் மார்க் நீங்க க்ளோஸ் ஆகிருந்தீங்க, நீங்க பயப்படாதீங்க. கன்ஃபியூஷன்ஸை கம்ப்ளீட் நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜென்ரலிஸ்டிக்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த வருஷம் கட் ஆஃப் 2 மார்க் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ டோன்ட் பிலீவ் இட். இந்த மொமெண்ட்ல யாருலையுமே சொல்ல முடியாது. எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் மார்க் ரேஞ்சில் இருக்கிறாங்க, அந்த பர்டிகுலர் காலேஜ் இப்ப கேபிஆர் காலேஜ் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கு, டியர் 1ல இருக்கா, டியர் 2ல இருக்கா, கேட்டகரி வைஸ் ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் மார்க்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலா தெரிஞ்சுக்கிட்டு கால்குலேட் பண்ணாம ஹவு கேன் வி சே தட் திஸ் இயர் கட் ஆஃப் மார்க் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் 2 மார்க் ஒன்லி பேஸ் ஆன் த கொஸ்டின் பேப்பர். ஏன்னா படிக்கிற பசங்க எப்பவுமே கண்டிப்பா நல்லா தான் படிப்பாங்க. இந்த வருஷம் நல்லா தான் படிச்சிருப்பாங்க, நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. அப்ப ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் வந்து ஆக்சுவலா வந்து மேட்ரு. பட் கேபிஆர் பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 180 190 இந்த ரேஞ்ச் தான் ஆக்சுவலா வந்து இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த ரேஞ்ச் வந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வருஷம் ஒரு டஃப்பான காம்படிஷன் இருக்க போது. கேபிஆர்ல ஆல்ரெடி கட் ஆஃப் மார்க் போன வருஷம் டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆனனால இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா தான் இருக்கும். So whatever safe mark we discuss, if you are closer to that mark, you are having a good chance to get KPR this year. உங்களுக்கு ஃபர்தரா அட்மிஷன் ரிலேட்டடா என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பா நீங்க கிட்ட கேட்கலாம். அதுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட் எவர் டவுட்ஸ் யூ ஹேவ் ரிலேட்டட் டு தி அட்மிஷன், definitely you can post across. We happy to assist you.